ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மாவட்ட சுகாதாரத்துறை இந்த மக்கள் நல்வாழ்வு சங்கம்னு இருக்கு இல்லையா, அங்கேருந்து அந்த மாவட்ட சுகாதாரத்துறையிலேருந்து தான் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. 1 by 1 ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்துமே தனித்தனியாக அவங்க அறிவிப்புகளை கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ புதுசாக இன்னொரு மாவட்டத்துக்கு அவங்க அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன காலி பணியிடங்கள்லாம் அவங்க அறிவிச்சிருக்காங்க, எத்தனை காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க, இந்த காலி பணியிடங்கள் எல்லாத்துக்குமே அவங்க ஸ்டார்டிங் சேலரியாக எவ்வளோ கொடுக்குறாங்க, இப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மாவட்ட சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வு சங்கம் அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 69 வகையான காலி பணியிடங்கள் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 69 காலி பணியிடங்கள் அவங்க அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன காலி பணியிடங்கள்லாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டாக்டர், ஸ்டாஃப் நர்ஸு, ஃபிசியோதெரபிஸ்ட், டிரைவர், டேட்டா என்ட்ரி, அந்த மாதிரி எக்கச்சக்கமான காலி பணியிடங்களை அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கெலாம் நாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தத்தில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து தான். அதாவது திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, திருநெல்வேலி ஜிஹெச், ஓகேவா, அதாவது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவமனை, அதுபோக அரசு சித்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட அதுபோக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மொத்தம் எல்லாமே கம்ப்ளீட்டடாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி மாவட்ட சர்க்கிளில் உள்ள எல்லா இதுலேயுமே உங்களுக்கான இந்த ஒர்க்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்கெங்கே காலி பணியிடங்கள் இருக்குது, எந்த ஜாப்பு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், எந்த ஏரியாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 2 விதமாக ஆட்களை அவங்க செலக்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க, இன்னொன்று இன்டர்வியூ இல்லாமல் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ 2 விதமாக ஆட்களை செலக்ட் பண்ணுற போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு காலி பணியிடத்துக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன், அதுக்கான சேலரி எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எந்த ஏஜில் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டாக்டர். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 பணியிடங்கள், மொத்தம் 4 காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ்க்கு நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் போல் நீங்கள் குவாலிட்டி மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எம்பிபிஎஸ், டென்டல், ஆயுஷ், பேராமெடிக்கல் இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதுபோக இது முடித்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெல்த் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஹெல்த் இந்த மாதிரி இதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்காக உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக உங்களுக்கு 60,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுடைய ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 35 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோபயாலஜிஸ்ட். ஓகேவா? ஐடிகோ ஆர்டினேட்டர். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலி பணியிடம் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும், எம்டி மைக்ரோபயாலஜி, அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி மெடிக்கல் பயாலஜி மைக்ரோபயாலஜி. ஓகேவா? ஸோ இது படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 40,000 வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கூடவே டென்டல் சர்ஜனும் அவங்க செலக்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு 4 பேர் தேவை. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிடிஎம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பல் டாக்டருக்குள்ள பல் டாக்டர் சம்மந்தப்பட்ட அந்த படிப்பு நீங்கள் படிச்சிருக்கணும், அதாவது டென்டல் சர்ஜன். ஓகேவா? ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக உங்களுக்கு 34,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரியாக கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சோசியல் ஒர்க்கர், அப்புறம் சோசியாலஜி, மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு இந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக 23,800. ஓகேவா? 23,000 வரைக்கும் இதுக்கான சேலரியாக அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? அதுபோக நீங்கள் அந்த ஆர்டினேட்டர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஐடிகோ ஆர்டினேட்டர்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆள் செலக்ட் பண்ண போகிறாங்க.
அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி ஐடி இல்லைனா பிஇ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக 21,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 12 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இனி நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இல்லாமல் என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது, அதுக்கெலாம் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டாஃப் நர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 9 பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. 9 காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 9 காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து 15 இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மந்த்லி சேலரி 18,000 உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மசிஸ்ட், அதாவது ட்ராமா ரிஜிஸ்ட்ரி அசிஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நர்சிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ டிகிரி அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு கொஞ்சம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு சேலரி உங்களுக்கு 18,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது போக ஓடி டெக்னீஷியன், அதுக்கு வந்து 2 மூலம் நீங்கள் வந்து ஓடி டெக்னீஷியன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு சேலரியாக 15,000 கொடுக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 15,000 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து 2 பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க. கம்ப்யூட்டர் கிராஜுவேட் அல்லது டிகிரியுடன் டிசிஏ படிப்பை முடித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு மந்த்லி சேலரியாக உங்களுக்கு 15,000 சேலரியாக கொடுத்துருக்காங்க. டென்டல் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேக்கன்ட் நிரப்ப போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து சேலரியாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் டென்டல் ஹைஜீனிக்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இதுக்கு மந்த்லி சேலரியாக 13,000 சேலரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பொறுத்த 6 பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கிராஜுவேட் அல்லது டிகிரியில் வந்து டிசிஏ ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி 10,000 வந்து சேலரியாக கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஜாப்போடு சேர்த்து நீங்கள் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், கேஷ் ரெஜிஸ்ட்ரி அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் அவங்க வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுபோக நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா ஃபிசியோதெரபிஸ்ட், ரேடியோகிராஃபர், டிரைவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 கேண்டிடேட். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசியோதெரபிஸ்ட் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரியாக 13,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ மந்த்லி உங்களுக்கு மாதம் 13,000 வரைக்கும் இதுக்கு சேலரியாக கொடுக்குறாங்க ஃபிசியோதெரபிஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபர் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு 3 பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னாஸ் டெக்னாலஜி வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். மந்த்லி உங்களுக்கு 13,000 வரைக்கும் சேலரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்சிடெண்ட்டு அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடி அசிஸ்டண்ட்டு அதில் வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ தியேட்டர் அசிஸ்டன்ட், பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மந்த்லி 6,000 சேலரின்னு சொல்லியிருக்காங்க. டிரைவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க இல்லை ஃபெயில் பண்ணியிருந்தீங்க, 2ல் எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு லைசன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி 13,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுபோக என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அட்டெண்டர், சானிட்டரி அட்டெண்டர், அப்புறம் பலியேட்டிவ் ஹேர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8,500 வரைக்குமே உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இதுக்கு சேலரியாக வந்து 6,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க அந்த கொடுத்துருக்குற லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 31 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ளை லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.